ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நெல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெல் நாங்களே வீட்டில் அவிச்சு காய வச்சு சாக்கில் கட்டி வச்சுருக்கோம். அதை தேவையானப்போ மிஷினுக்கு தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு அரைப்போம். இதாருங்க, அந்த மூடையோட அந்த மேலே ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொட்டுனா மிஷின் ஆன் பண்ணோன்னே அதை அரைச்சி அரிசியாக வெளியில் வரும். அது 2 டைம் போட்டு அரைச்சிட்டு புடையப்பட்டியில் போட்டு தருவாங்க. இந்த முத்தனை தவிடு அள்ளிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி தவிடு வந்துடும். இதான் புடையப்பட்டி. இதில் தூக்கி கொட்டினோன்னே அழகாக புடைச்சி குருணை தனியாக, கல்லரிசி தனியாக, சின்ன குருணை தனியாக, அரிசி தனியாக புடைச்சி தந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் பாட்டி தான் நம்மளுக்கு சொலகில் வச்சு புடைச்சி தருவாங்க. இப்போ பாருங்கள், சொலகு மாதிரியே மிஷின் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அந்த பாருங்கள் புடைச்சி நம்மளுக்கு அரிசியை, நல்ல அரிசியை தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி புடைக்குதுன்னு பாருங்கள். சின்ன குருணை தனியாக, இது அரிசி, இந்த பக்கம் பெரிய குருணை, பின்னாடி கல்லரிசி வரும். அவ்வளோதான், புடைச்சி முடிச்சாச்சு. கொட்டி சாக்கில் கட்டி கடத்துலலாம் கொட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். நெல் நாங்களே விளைய வச்சு அவிச்சு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது அவிக்கிற வீடியோ ஒரு நாளைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே கடாப்பட்டி. இதில் கொட்டி வச்சோம்னா அரிசி நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா வாளியில் கொட்டி மூடி வச்சுக்குவோம். இந்த பாருங்க, தள்ளு வண்டியில் ஏற்றியாச்சு. தவிடு மாடு இருக்குது, அதனால் தவிடும் எடுத்துக்குவோம். பாய்.